வந்து 7th स्टैंडर्ड வந்து पेज नंबर 8। भीष्म को अम्बा की बात जांची। उन्होंने अम्बा को उनकी इच्छानुसार उचित प्रबंध के साथ சால்வ் के पास भेज दिया। சரி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்கல்லவா, நான் வந்து அவரை தான் மனசார விரும்பி விட்டேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், மனசார நான் வந்து அவரை தான் ஹஸ்பண்டாக நினைத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வந்து என்னை வந்து நடுவில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறமா வந்து நான் எப்படி வந்து உங்கள் தம்பியை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க। கேட்ட உடனே சரி சொல்லிட்டு சால்வ ராஜா பக்கமாக நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு விடுறாரு வந்து। अम्बा की दोनों बहनों अंबिका और अंबालिका को विचित्र वीर के साथ विवाह करा दिया। சரி சொல்லிட்டு விசித்திர வீரருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு வந்து இந்த அம்பாலிகாவையும் अंबिकाவையும் வந்து। अम्बा अपने मनो नीति पर சௌபராஜ் சால்வ के पास गई। சரி சொல்லிட்டு மனசில் விருப்பம் இருக்குல்லவா வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சௌபராஜ் சால்வ் அப்படின்ற ராஜாவை விரும்பியிருக்காங்க। சரின்ட்டு அவர்கிட்ட போகிறாங்க। सारा वृत्तांत कहा सुनाया, எல்லாமே விஷயத்த சொல்கிறாங்க வந்து। சொன்ன உடனே उसने कहा राजन मैं आपको ही अपना पति मान की चुकी हूँ, நான் வந்து உங்களை தான் வந்து என்ன மனதார வந்து உங்களை ஹஸ்பண்டாக நினைத்து விட்டேன்। मैंने अनुरोध से भीष्म ने என்னை கேட்காம भीष्मर வந்து मुझे आपके पास भेजा है, ஏன்னா வந்து என்னுடைய சம்மதம் கேட்டுட்டு என்னுடைய அனுமதி கேட்டுட்டு உங்ககிட்ட வந்து அனுப்பி விட்டார் வந்து பீஷ்மர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க। முझे अपने पत्नी स्वीकार कर ले, நீங்கள் வந்து உங்களுடைய ஒய்ஃபாக என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கேட்குறாங்க வந்து। யார் அம்பா வந்து கேட்குறாங்க வந்து। पर शाल्व ना माना, அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை வந்து। ஏன்னா उसने अम्बा से कहा सारे राजकुमारों के सामने भीष्म ने मुझे युद्ध में पराजित किया, எல்லா ராஜகுமாரர்கள் முன்னாடியும் வந்து என்னை வந்து தோக்கடிச்சிட்டார் வந்து பீஷ்மர் வந்து தோக்கடிச்சிட்டார் வந்து। ஸோ தோக்கடிச்சதுக்கப்புறமா வந்து என்னை வந்து யுத்தத்தில் வந்து தோக்கடிச்சிட்டார் வந்து। और तुम्हें बलपूर्वक हरण करके ले गए, उन्हें வந்து பலவந்தமாக அவர் கூட்டிட்டு போறார் வந்து। इतने बड़े अपमान के बाद இவ்வளோ அவமானக்கு அப்புறமா வந்து मैं तुम्हें कैसे स्वीकार कर सकता हूँ, இவ்வளோ அவமானம் நடந்து விட்டது, அவர் வந்து என்னை தோக்கடிச்சு தானே உன்னை கூட்டிகிட்டு போனார், ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் வந்து ஒத்துக்க முடியாது। तुम्हारे लिए अब उचित नहीं यही है कि तुम भीष्म के साथ जाओ, இது நல்லது இல்லை, நீ வந்து பீஷ்மர் தான் வந்து என்னை தோக்கடிச்சதுனால நீ பீஷ்மர் பின்னாடியே போயிடு வந்து। அவர் उसकी सलाह के முத்தாபிக் ஹி காம் கரோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி நீ வந்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வந்து। அவர் வந்து எதுவுமே வந்து ஒத்துக்கவே இல்லை வந்து। பேச்சாரி அம்பா என்ன பண்ணுறாங்க வந்து சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல வந்து அவங்களுக்கு வந்து। பேச்சாரி அம்பா ஹஸ்தினாபுர் லவுட் ஆகி மறுபடியும் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வராங்க வந்து। அவர் பீஷ்முக்கோ சாரா ஹால் கா சுனாயா, எல்லா விஷயம் சொல்கிறாங்க மறுபடியும் வந்து। சொன்ன உடனே வந்து उन्होंने विचित्र वीर से कहा वत्स राजा साल्व अम्बा को स्वीकार नहीं करता, தம்பி இதை போல் வந்து ராஜா வந்து சால்வர் வந்து அம்பையை வந்து ஸ்வீகாரம் பண்ணவே இல்லை। इससे विदित होता है कि उसकी इच्छा अम्बा को पत्नी बनाने की नहीं थी, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இங்கே வந்து உன்னுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு விருப்பம் இல்லை, சால்வராஜாவுக்கு வந்து விருப்பம் இல்லை। अब उसके साथ तुम्हारा ब्याह करने में कोई आपत्ति नहीं रही है, पर विचित्र वीर अम्बा के साथ ब्याह करने को राजी ना हुए। இல்லை ஆக்சுவலி வந்து இன்னொருத்தரை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விருப்பத்தை வந்து பீஷ்மர்கிட்ட சொல்லிவிட்டார் வந்து விசித்திர வீரியர் வந்து। என்னால் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார் வந்து। பேச்சாரி அம்பா நான் இதற்கீ ரகி, அங்கேயும் போக முடியாமல், நான் உதர்கி இங்கேயும் போக முடியாமல், ஏன்னா வந்து அவரும் ஒத்துக்கவே இல்லை, என்னை வந்து தோக்கடிச்சிட்டாரு, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவை வந்து பக்கத்தில் வச்சுட்டாரு। சரி இங்கே வந்து சரி அவர் தான் விட்டுட்டார்லவா, சரி இவரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அம்பை வந்து இங்கே வராங்க வந்து। வந்த உடனே இல்லை நான் வந்து நீ வந்து இன்னொருத்தர் விரும்புகிற லேடியை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒத்துக்கலை வந்து। பேச்சாரி அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல, कोई और रास्ता ना देख वह भीष्म से बोली, வழி தெரியாமல் பீஷ்மர்கிட்ட இது போல் சொல்கிறாங்க। गांगे मैं तो दोनों ओर से ही गई, ரெண்டு பக்கமும் போனேன் வந்து।
मेरा कोई भी सहारा ना रहा, யாருமே என்னை ஏற்றுக்கவே இல்லை. ஆபே முஜே ஹர் லாயத்தே, நீங்கள் தான் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, வந்து ஜெயிச்சு கூட்டிகிட்டு வந்தீங்க. आता आप आपका यह कर्तव्य है कि आप मेरे साथ ब्याह कर ले, என்ன வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த அம்பை வந்து. ஸோ ஏன்னா வந்து அந்த பக்கமும் அந்த ராஜா வந்து ஏற்றுக்கவே இல்லை, வந்து இந்த பக்கம் உங்கள் தம்பியும் என்னை வந்து ஏற்றுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் தானே என்னை வந்து அந்த ராஜாவை வந்து தோக்கடிச்சிங்க, வந்து சால்வராஜாவை வந்து நீங்கள் தோக்கடிச்சிங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வந்து. பீஷ்மனே உஸ்கி பாத் தியான் சே சுனி, அப்படியே வந்து ரொம்ப அவங்க சொல்கிறத வந்து கம்ப்ளீட்டாக கேட்டார். கேட்டுட்டு அவர் அப்படி பிரதிஜா கி யாத் திலாக்கர் போலே, தன்னுடைய பிரதிஜையை பற்றி இது போல் சொல்கிறாரு. அப்படி பிரதிஜா தோ மை நஹி தோர் சக்தா, நான் எந்த காரணத்தை கொண்டு என்னோட பிரதிஜையை வந்து மீற மாட்டேன். उन्होंने अम्बा की परिस्थिति समझकर विचित्रवीर से 2 बार आग्रह किया. சரி சொல்லிட்டு இவங்க வந்து இத்தனை வாட்டி இவங்க கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசித்திர வீரியன்கிட்ட வந்து 2 வாட்டி கேட்டாங்க வந்து. கேட்டுட்டு இது போல் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் வந்து भीष्म ने अम्बा को फिर समझाया और कहा कि सौभराज शाल्व को के ही पास जाओ और एक बार फिर प्रार्थना करो. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் தம்பி ஒத்துக்கவே இல்லை, நீ ஒரு தடவை மறுடும் வந்து शाल्वराजा கிட்ட போய் மறுடும் ஒரு வாட்டி கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. लाचार अम्बा फिर शाल्व के पास गई और उसकी बहुत मिन्नतें की. ரொம்ப கெஞ்சுறாங்க, என்னை எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. लेकिन दूसरे की जीती हुई कन्या को स्वीकार करने से सौभाग्य ने साफ इनकार कर दिया. அவர் சொல்லிட்டாரு, கண்டிஷனாக சொல்லிட்டாரு, இன்னொன்று ஒருத்தர் வந்து ஜெயிச்சு கூட்டிகிட்டு போனேன் பெண்மணியை வந்து நான் எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டார். अम्बा इस प्रकार 4 साल तक हस्तिनापुर और सौभदेश के बीच टोकरें खाती फिरी. மாற்றி 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 6 வருஷம் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து அலைஞ்சு கொண்டே இருந்தாங்க வந்து. பாவம் இங்கேயும் போய் அங்கேயும் போய் 6 வருஷம் முடிஞ்சு விட்டது. சரி சொல்லிட்டு उसने अपने इस सारे दुख का कारण भीष्म को ही समझा. எல்லா துக்கங்களுக்கும் காரணம் வந்து இந்த பீஷ்மர் தான் வந்து. என்னை ஒழுங்காக வந்து சால்வராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும், இல்லை வந்து சால்வராஜா வந்து தோக்கடிக்காமல் இருந்துருக்கணும், இல்லை வந்து விசித்திர வீரியனுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும், எதுவுமே பண்ணலை, பீஷ்மர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டாங்க வந்து. நினச்சிட்டு உன் पर उसे बहुत क्रोध आया, ரொம்ப கோபம் வந்துடுச்சு வந்து. அவர் प्रतिहिंसा की आग उसके मन में जलने लगी. எப்படியா இருந்தாலும் சரி அவரை வந்து ஹிம்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து அப்படியே வந்து நெருப்பு பற்றி எரிந்து கொண்டே இருந்தது வந்து. भीष्म से बदला लेने की इच्छा से वह कई राजाओं के पास गई. எப்படியா இருந்தாலும் சரி வந்து பீஷ்மரை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய ராஜாக்கள் ராஜ்யத்துக்கு போனா வந்து இந்த அம்பா வந்து. वह कई राजाओं के पास गई और उनको अपना दुखड़ा सुनाया. தன்னுடைய துக்கத்தை வந்து எல்லா ராஜாக்கள்கிட்டையும் வந்து சொன்னா வந்து. उसने राजाओं से प्रार्थना की, ரொம்ப प्रार्थना பண்ணா வந்து. भीष्म से युद्ध करके उसका वध करके की. उसने राजाओं से प्रार्थना की, पर राजा लोग तो भीष्म के नाम से ही डरते थे. பீஷ்மரனாலே பயந்துட்டாங்க வந்து. பீஷ்மரனாலே வந்து வீரர், பயங்கரமான வீரர் வந்து. அவருடைய பேர் கேட்ட உடனே எல்லாரும் வந்து பயந்து கொண்டே இருந்தாங்க வந்து, பயந்துட்டே இருந்தாங்க வந்து. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல வந்து. ஸோ वध करने की उसने राजाओं के प्रार्थना की, पर राजा लोग भीष्म से नाम से ही डरते थे. किसी में इतना साहस ना था कि भीष्म से युद्ध करे. யாருக்குமே வந்து சாகசம் கிடையாது பீஷ்மரை வந்து யுத்தம் பண்ணுறதுக்கு வந்து. क्षत्रियों से एकदम निराशा होकर अम्बा ने तपस्वी ब्राह्मणों की शरण ली. ஒரு பிராமணர்கிட்ட போய் தவம் தபஸ் பண்ணுற ஒரு பிராமணர்கிட்ட ऋषिमुनि கிட்ட போய் तपस्वियों ने कहा, बेटी तुम परशुराम के पास जाओ, நீ போய் பரசுராமரை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வே துமாரி இச்சா அவசியம் பூரி கரேங்கே, கண்டிப்பாக வந்து உன்னுடைய கவலை வந்து அவர் போப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க வந்து சொல்கிறாங்க வந்து वे तुम्हारी इच्छा अवश्य पूरी करेंगे। तब ऋषियों की सलाह पर अम्बा परशुराम के पास गई। சரின்னு சொல்லிட்டு பரசுராமர் கிட்ட வந்து போனாங்க வந்து अम्बा की क अम्बा की करुण कहानी सुनकर परशुराम का हृदय पिघल गया। ரொம்ப கவலையாயிடுச்சு வந்து தனக்கு பரசுராமருக்கு வந்து उन्होंने दयार्द स्वर में कहा काशीराज कन्ये तुम मुझसे क्या चाहती हो நீ என்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு வந்து अम्बा ने कहा ब्राह्मण वीर मेरी प्रार्थना केवल यही है कि आप भीष्म से युद्ध करें। நீங்கள் என்ன பண்ணுறீங்க பீஷ்மர் கூட யுத்தம் பண்ணுங்க भीष्मரை वधम பண்ணுங்க मैं आपसे भीष्म के वध की भीख मांगती है। பீஷ்மரை வந்து வதம் பண்ணுங்க பீஷ்மரை வந்து நாசனம் பண்ணுங்க மரணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பரசுராமர்கிட்ட வந்து கேட்குறாங்க வந்து அம்பா வந்து தேங்க்யூ வெரி மச்।